வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம நிலக்கடலை பருப்பு பூரணம் வச்சு இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் நிலக்கடலையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதோ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஆறட்டும். நிலக்கடலை ஆறுனதும் ஒரு முருன்னு ஆகிடும். அதே மாதிரி தோலும் நீங்கள் லைட்டாக கசக்குனீங்கனாலே வெளியே வந்துடும். இந்த மாதிரி நல்லா கசக்கிட்டு ஊதுனீங்கன்னா தோலெல்லாம் தனியாக வந்துடும். இதோ இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கரகரப்பாக அரைங்க. அடுத்ததாக வெல்லம் ஆட் பண்ணி மறுபடியும் அரைக்கணும். ஓரளவுக்கு கரகரப்பாக இங்கே அரைச்சாச்சு. அடுத்ததாக 1 கப் வெல்லம் இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைக்காதீங்க, ரெண்டும் சேர்ந்துடணும். அது வரைக்கும் அரைச்சா போதும். ஸோ நம்மளோட பூரணம் ரெடி. அடுத்ததாக அரிசி மாவுக்கு வரலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சுடு தண்ணி. தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே வாங்க. இதோடு நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அது இன்னும் மாவை நல்லா சாஃப்டாகும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதோ நம்மளோட மாவு ரெடி. மாவு நல்லா சாஃப்டாக இப்படி இருக்கணும். இங்கே நான் அச்சு யூஸ் பண்ண போகிறேன். அச்சில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் தடவிக்கலாம். தேவையான அளவு மாவு எடுத்து 2 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நடுவில் எவ்வளோ பூரணம் வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. இதை க்ளோஸ் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். இதோ ரெடி. அடுத்ததாக அவிக்க வேண்டியதான். இதோ இட்லி தட்டில் அடுக்கியாச்சு. இட்லி பாத்திரத்துலையும் தண்ணி ரெடியாக இருக்கு. இதை இப்போ குக் பண்ண போகிறோம். 10லேருந்து 15 நிமிஷம். இதோ நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. வெளியே எடுத்துடலாம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.